வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பார்க்கலாம்னா, இங்கே பாருங்க, காலையில் எழுந்திரிச்சு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து என்ன போட்டிருக்கேன்னா, கருவேப்பிலை, இங்கே பாருங்கள், கருவேப்பிலை, சீரகம், எலுமிச்சம்பழம் ஒரு பகுதி போட்டிருக்கேன். போட்டு நல்லா சுடு தண்ணியில் நல்லா வேக விடணும். கொதிக்க விட்டு நல்லா இந்த மாதிரி டம்ளரில் இருத்து காலைல வெறும் வயிற்றுல நீங்கள் ஜீனி போட்டாலும் போட்டுக்கலாம், உப்பு போட்டாலும் போட்டுக்கலாம். போட்டு காலைல வெறும் வயிற்றுல வாரத்தில் 2 நாள் குடிங்க. குடிச்சிங்கன்னா கொலஸ்ட்ரால்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், களி. இது வந்து கம்பு, கேப்பை, கோதுமை, கவுளி அரிசி இந்த மாதிரியெல்லாம் கலந்துருக்கேன். கலந்து நல்லா ஒரு கை மாவு போட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஊற்றி கிண்டணும். கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா கிண்டணும். அந்த நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து அது என்னென்னா காலையில் வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டுக்கிறது. காலை சாப்பாடு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிண்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். கிண்டி காலையில் நீங்கள் கொஞ்சம் காலை சாப்பாடாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி அப்படிங்கிறத பற்றி நான் இது சொன்னேன். இன்றைக்கும் அதே ஒரு இதை தான் சொல்ல போகிறேன். கணவனுக்காக சொன்னால் இன்றைக்கி மனைவிக்காக. சரிங்களா? தன் கணவர் வந்து தன் மனைவி வந்து எதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னா, கிச்சனில் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கணவன் காசு கொடுத்தா தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் இருப்போம். வீட்டில் உப்பு இருக்காது, புட்டப்பால உப்பு இருக்காது, சீரகம் இருக்காது, சோம்பு இருக்காது, கடுகு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த கணவர் என்ன பண்ணுவார், வாரம் வாரம் போய் கஷ்டப்பட்டு அவர் அங்கே வேலை பார்த்து இங்கே வேலை பார்த்து, ஒரு சிலர்லாம் அந்த சாக்கடை அள்ளி சாக்கடையை நோண்டி என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க கணவர். அப்போ யாருக்காக பார்க்குறாங்க? தன் மனைவிக்காகவும் தன்னோட குழந்தைகளுக்காகவும் தன்னோட வருங்கால எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு சேஃப்டிக்காக வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குற பணத்தை தன் மனைவி என்ன பண்ணணும்? இஎம்ஐ கட்டணுமா, என்ன கட்டணும், கட்டிட்டு அவங்க வீட்டுக்கு தேவைப்பட்ட ஜாமான்களை வாங்கிட்டு மீதி என்ன பண்ணணும்னா, அந்த காலத்தில் அஞ்சரை பெட்டியில் எடுத்து வைப்பாங்க. சரிங்களா? ஒரு உதாரணம், 10 ரூபா கொடுத்து கடை ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னால் 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை 2 ரூபாயை கொண்டு வந்து எங்கே போடுவாங்கன்னா, அரசலவு பெட்டியில் போடுவாங்களாம் அந்த காலத்தில். அது ஒரு நாளைக்கு வீட்டு ஜாமானுக்கு உதவுமா. ஆனால் இப்போ உள்ள ஆட்கள் என்ன பண்ணுறோன்னா, மளிகை ஜாமானா மாதம் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா, ஏங்க வாங்க மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னு மாதத்தில் ஒரு நாள் லிஸ்ட்டு போட்டு மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறோம். அப்படி மொத்தமாக வாங்கி வச்சிட்டாலும் அப்புறமா என்ன பண்ணுறோம்னா, அவர் டெய்லி கொடுக்குற சம்பளத்தில் என்ன பண்ணுறோன்னா, போக நல்லா ஹோட்டலுக்கு போக 5 ஸ்டாரில் போய் சாப்பிட நல்லா சுற்றி பார்க்க, அவர் காலையில் எழுந்திரிச்சு சோறு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்குறக்கே டயர்டாக இருக்குதுன்னு படுத்துக்கிறோம். ஆனால் வேலைக்கு போகிற கணவர் என்ன பண்ணுறாரு, காலையில் எழுந்திரிச்சு பசியும் பட்னியோடையே வேலைக்கு போய் சம்பாதித்து பணத்தை கொடுக்குறாரு. ஆனால் மனைவி என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கிட்ட இருக்க ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து வாங்கடி போகலான்னு சினிமாவுக்கு போகிறீங்க, ஹோட்டலுக்கு போகிறீங்க, நல்ல ட்ரெஸ்ஸு ஜவுளி கடை எந்த கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்களா போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, சேலை எடுக்கிறீங்க, பாவாடை எடுக்கிறீங்க, நல்லா நைட்டி எந்த நைட்டி புதுசாக வந்திருக்கு நைட்டி எடுக்கிறீங்க. சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் பெண்கள் வந்து அதிகபட்சம் நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ அந்த செலவெல்லாம் நம்ம யார் குறைக்கணும் அப்படின்னா, அந்த மனைவிமார்கள் தான் குறைக்க வேண்டும். அப்போ எந்த இதாக இருந்தாலும் வாங்கினா நம்ம குடும்ப பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி நம்ம செலவு பண்ணணும். சரிங்களா? ஆனால் நம்ம வீட்டுக்காரர் கொண்டு வர்றதே டெய்லி 100 ரூபாயா இருக்கும். ஆனால் நம்ம செலவு பண்ணுறது 150 ரூபாயா இருக்கும். என்னன்னு கேட்டால், ஏங்க 1 கிலோ அரிசி 40 அந்த மாதிரி கணக்கு போட்டு நம்ம காசு கேட்போம். ஆனால் அவங்க வந்து கஷ்டப்பட்டு நான் தன் மனைவி கிட்ட பணத்தை கொடுத்தாலும் தன் மனைவி அதை என்ன பண்ணணும், சேஃப்டி பண்ணி நம்மளோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நம்ம வைக்கணும். அப்படி வைக்காத சூழ்நிலையில் வர நம்ம செலவு பண்ணிட்டோம்னா, பின்காலத்தில் அதுகளுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கோ அவங்க ஒரு திருமண செலவுக்கோ வரும்போது போய் 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டின்னு வட்டிக்கு வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உலகத்தில் வட்டி தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் வந்து யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்போ இருக்கிறத சேஃப்டி பண்ணி இருக்கிறத வாழ கற்றுக்குங்க. நம்மளோட நடைமுறைக்கு தகுந்த மாதிரி மாறிக்குங்க. அப்போ விலைவாசி கூட விற்கிதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவுகளை குறைச்சி அதிகபட்ச செலவு செய்யாமல் நம்மளோட பட்ஜெட்டை மிச்சம் பண்ணுங்க. மிச்சம் பண்ணால் கடன்கிற தொல்லையிலே நம்ம ஈடுபட மாட்டோம். இப்போ யார் வீட்டை பாரு கடன் இல்லாத வீடே கிடையாது. சரிங்களா? நாடே கடன் நாங்கள் என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாடே கடன் பட்டாலும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி உள்ளதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.